இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 19 இறை வார்த்தைகள் 11 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஒரு உவமை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சியுரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரையும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச்சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராயிருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மிக அருமையான ஒரு ஓமை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மினாக்கள் அல்லது செல்வங்கள் அல்லது பணங்கள் அல்லது சொத்துக்கள் அல்லது தாளந்துகள், இவைகளை கையிலே வைத்திருக்க கூடாது. அதை இரட்டிப்பாக்குங்கள், ஆனால் நியாயமான முறையிலே, மகிழ்வான முறையிலே இரட்டிப்பாக்குங்கள். அந்த பொறுப்புகளை காண்கிற கடவுள் பெரிய பொறுப்புகளிலே உங்களை அதிகாரியாக மாற்றுவான் என்ற ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உள்ளவனுக்கு தரப்படும், இல்லாதவரிடமிருந்து. அப்படி என்றால் நீ ஒன்றுமே அதை இரட்டிப்பாக்காமல் வைத்திருந்தாய் என்று சொன்னால், உன்னுடைய தாளந்துகளை, திறமைகளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால், அதுவும் எடுக்கப்படட்டும் என்ற ஒரு முறையிலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அறிவுரையை இன்றைக்கு இந்த ஓமை வழியாக தருகிறார். போன வாரம் ஒரு அம்மாட்டு பேசியிருந்த சமயத்தில் சொன்னார்கள், அது கொஞ்சம் காசு இருக்குது, கொஞ்சம் வட்டி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். நான் சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல. எப்படி வட்டி? வழக்கமான வட்டி. பண ஆசை வேண்டாம், பேராசை வேண்டாம். அந்த பணத்தை கொஞ்சம் இரட்டிப்பாக்க வேண்டும், அதன் வழியாக பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று பகிர்ந்து கொண்ட சமயத்தில், வழக்கமாக எவ்வளவு வட்டி வாங்குகிறார்களோ அதற்கு மேல் வாங்காமல் இருப்பது போதும் என்ற நிலையிலே அவைகளை இரட்டிப்பாக்கி, ஆனால் அதே வேளையிலே ஏழைகளையும் வாட்டி வதைக்காமல் அந்த பணிகளை செய்தால், கடவுள் தந்திருக்கக்கூடிய திறன்கள், திறமைகள், தாளந்துகள், மினாக்கள் எல்லாம் இரட்டிப்பாக்கப்படுகின்ற பொழுது கடவுள் சந்தோஷப்படுவார் என்பதை பகிர்ந்து கொள்கிற அவர்களை பார்க்கும்போது, அதை கேட்கும்போது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. அநியாய வட்டி வாங்காமல், அளவுக்கு மேல் வட்டி வாங்கி ஏழைகளை வதைக்காமல் நம்முடைய தாளந்துகளை இரட்டிப்பாக்குற பொழுது நிச்சயமாக கடவுள் சந்தோஷப்படுகிறார். அதன் வழியாக ஏதாவது ஏழைகளுக்கே நாம் கொஞ்சம் செய்ய முடியும் என்று சொன்னால், அது கூட கடவுளுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் என்பதைத்தான் இந்த வாசகம், இந்த ஓமை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மினாக்களை பற்றி இயேசு இந்த ஓமை
2 மனநிலைகளை நமக்கு சொல்லுகிறது. ஒன்று, உயர் குடிமகன் தன் பணியாளர்களுக்கு 10 மினாக்களை கொடுத்து அவற்றை கொண்டு வாணிகம் செய்ய பணிக்கிறார். சில காலம் கழித்து அவர் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களில் பலரும் வாணிகம் செய்து ஈட்டியதை பெருமையோடு அறிக்கையிடுகிறார். உயர் குடிமகன் அவர்களை பாராட்டுகிறார். ஈட்டியது எவ்வளவு என்று கணக்கு பார்க்கவில்லை, அவர்களது நம்பிக்கைக்குரிய பண்பை பாராட்டுகிறார். ஒரே ஒரு பணியாளர் மட்டுமே பணம் ஈட்டாதது மட்டுமல்ல, தம் தலைவரையே குறை சொல்லவும் துணிகிறார். பாருங்க, நீர் கண்டிப்பானவர்களா, வைக்காதது எடுக்கிறவர், விதைக்காதது அறுக்கிறவர் என்று அவரையே தன் உழைப்பின்மைக்கு பொறுப்பாளி ஆக்குகிறார். தலைவரோ அவருக்கு அவரது வாய்ச்சொல்லை கொண்டே தீர்ப்பளிக்கிறார். இந்த வாய்ச்சொல்லை கொண்டு தீர்ப்பளிக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 2வதாக, ஒருவேளை நம்மிடம் கூட இந்த மனநிலை இருக்கலாம். பொறுப்புகளை ஏற்காமல், உழைக்க மனமில்லாமல் வாழ்வதோடு அதற்கான பொறுப்பையும் பிறர் மேல் சுமத்துகின்ற மனநிலையே அது. சொல்லுவோம்ல, ஆசிரியர் சரியில்லை, பிஷப்பு சரியில்லை, பிஎம் சரியில்லை, சாமியார் சரியில்லை, அப்பா சரியில்லை, அம்மா சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, பள்ளி சரியில்லை, நாடு சரியில்லை, அதிகாரிகள் சரியில்லை. சரியில்லை என்பது கொஞ்சம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் எல்லாம் எதுக்கெடுத்தாலும் எல்லாரும் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை என்று குறை மட்டும் கூறி தமது கடமைகளை செய்ய தவறுவது பெரிய குற்றம். இப்போது வாக்காளரை பற்றி நம்ம பேசுகிறோம். எவ்வளோ பெரிய பாவம், குற்றம், தவறு செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கண்டு காணாத போல உட்கார்ந்து தான் இருக்கிறோம். இது எதிர்த்து போராடினால் மட்டும்தான் இந்த மக்களை, இந்திய மக்களை மீட்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் வரைக்கும் இருந்தால் இந்த இந்தியா எங்கே போகும் என்பது வேற விஷயம். எனவே நம்ம பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் போராட்டம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. வாழ்வுக்காக வேண்டி, நான் மட்டும் வாழ்வதற்காக இல்லை, எல்லோரும் வாழ்வதற்காக போராட்ட வேண்டும் என்று சொன்னால் போராடித்தான் ஆக வேண்டியிருக்கிறோம். போராட்டமே வாழ்க்கை என்பதுதான் இன்றைய காலகட்டங்களை பொருந்தும் போல தோன்றுகிறது. எனவே நம்முடைய பொறுப்புகளிலிருந்து நாம் தட்டி கழிக்கிறோம் என்று சொன்னால் அது இறைவனுக்கும் இந்த சமூகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் குடும்பத்திற்கும் எதிரான ஒரு குற்றம், பாவம். நமது குறைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோம். இருப்பதை கொண்டு வாழ்வை வளப்படுத்தவும் நம்பிக்கைக்குரியவராக வாழவும் முயற்சி செய்வோம். நிச்சயமாக கடவுள் நமக்கு தருகின்ற செல்வத்தை, நேரத்தை, திறமைகளையும் திறன்களையும் நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற இயேசுவினுடைய செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. கொடைகளின் நாயகனே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பல்வேறு கொடைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடைகளை கொண்டு நாங்கள் உமக்கும் இந்த சமூகத்துக்கும் பெருமை சேர்க்க அருள் தாரும். எங்களது தோல்விகளுக்கு பிறர் மீது பழி போடாமல் நேர்மையாக எங்களை ஆய்வு செய்து ஞானத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ்
புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள்வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே
துயறிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. இறைவனின் நன்னையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே. பாகுபாடற்ற வாழ்வா பாதம் படிந்தோம் தாயே. பாகுபாடற்ற வாழ்வால் பாதம் படிந்தோம் தாயே. கருவில் சுமந்த தாயே. லாலா கனிவால் காத்திடு தாயே. வாழ்க நீர் வாழ்கவே. இறைவனின் நன்மையம் பாசமே இலக்கு வாழ்வின் இலக்கணமே.
தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அச்சம் அகற்றும் தாயம்மா, அன்பில் நிறைந்த தாயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, அமைதி எமக்கு அருளம்மா, ஆறுதலும் நீயம்மா, கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வாட்டும் நோய்கள் பாரம்மா, வலுவிழந்தோம் கேளம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, வருத்தும் கவலை நீக்கம்மா, அரவணைக்கும் அன்னை நீயம்மா, கருவில் சுமந்த தாயே, லாலா லாலா, கனிவால் காத்திடு தாயே, வாழ்க நீர் வாழ்கவே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே, இறைவனின் அன்னையம் பாசமே, இலக்கு வாழ்வின் இலக்கணமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.